ஸ்கூல்லாம் திறக்க போகுது. மெடிக்கல் சீட்டுக்கான அட்மிஷன் ரிசல்ட் வரப்போகுது. ஒவ்வொரு வருஷமும் மெடிக்கல் சீட் ரிசல்ட் வரும்போது அந்த டாக்டர் இது எனக்கு கிடைக்கல அப்படின்னு சில பேர் மனம் உடைந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இது வருஷம் நம்ம பார்த்துட்ருக்கோம். எனக்கு ரொம்ப ஆசை, இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேரோட மைண்ட் செட் மாறணும். இந்த படத்தில் ஒரு கேள்வி கேட்டிருக்கான், உயிரை காப்பாற்றுற மெடிக்கல் சீட் கிடைக்கலன்னு உயிரை விடலாமா? இது யோசிங்க. நீங்கள் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறது உயிர் காப்பாற்றுற ஒரு ப்ரொஃபஷன் தானே. அது கிடைக்கலன்னு நாங்களே உயிரை விடணும். உயிருக்கு என்ன வேல்யூ? அப்போ வெறும் டிகிரி, அந்த காலேஜ், இதில் சேரணும் அதில் சேரணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்லேருந்து நீங்கள் ரொம்ப ரியாலிட்டிக்கு வாங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி திறமை இருக்குது. உங்களுக்கு இந்த ஸ்கூல் அனுபவத்துலேருந்து ஒரு டேலண்ட் உருவாகிருக்கும். அதுக்கான கோர்சஸ் இருக்கும், அதுக்கான ஃபியூச்சர் இருக்கும். அந்த மைண்ட் செட்டுக்கு வரணுங்கிற ஒரு தீவிர தன்மையோடு தான் நாங்கள் இந்த படத்தை எடுத்திருக்கோம். ஸோ அதனால தான் இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஸ்கூலில் ஒரிஜினலாக படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான். அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த வெற்றி தோல்விங்கிற மைண்ட் செட்டு தான் எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை காரணம். இந்த படத்தில் நான் சொல்லியிருக்கோம். ஏன்னா நம்ம ஜென்ரலாக நியூஸ் என்ன சொல்கிறோம், ஒரு பொண்ணை கத்தியால் குத்தி கொண்டுட்டான், ஐயோ அந்த பொண்ணு பாவம், அவர் செத்து போயிட்டா, ஐயோ பாவம், சோகம், விரக்தி, கவலை, இப்படியே நம்ம நியூஸ் எத்தனை நாள் சொல்லிட்டு இருக்க போகிறோம். ஏன் இது நடக்குது? அதுக்கு ஒரே பேஸ், நான் ஜெயிக்கிறேன்னா தோக்குறேனான்னு ஒரு 2 வரி இருக்கு தெரியுங்களா, உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது எல்லாருக்கும். என்ன ஜெயிக்கிறது தோக்குறது அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. இது ஒரு பயங்கரமான பிரெயின் வாஷ். 3 பேர் 1 2 3க்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற 90 பேருக்கு டேலண்ட் இல்லையா? சூப்பர் சிங்கரில் 3 பேர் செலக்ட் ஆனாங்களா, மற்றவங்களாம் நல்லா பாடலையா? என்ன ஸ்போர்ட்ஸில் 1 2 3 3 பேர் கோல்டு மெடல் வாங்கினா மிச்சம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓடுறதுக்கு கால் கை வேலை செய்யலையா? ஏன் இந்த ஒரு 1 2 3ங்கிற அந்த ஒரு இடம், வெற்றி தோல்விங்கிற அந்த ஒரு கான்செப்டை பிடிச்சிட்டு இருக்குங்க? எல்லாருக்கும் டேலண்ட் இருக்குது, எல்லாருக்கும் திறமை இருக்குது. உங்கள் லைஃப்ங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன், ஈஸி. லைஃப்பை ஈஸியாக எடுத்துக்குங்க. எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு தான் என் தலைவன் இசைஞானி இளையராஜா சார் கம்பேரிசன் பண்ணாமலே ஈகோவை பார்க்கலனா தான் நீ பாஸ். வெறும் பாஸு, நான் 10th பாஸ், +2 பாஸ்னா அப்புறம் பெரிய சர்ஜன் டாக்டர் தற்கொலை பண்ணிக்கிறாரு, பெரிய தொழிலதிபர் தற்கொலை பண்ணிக்கிறாரு. எல்லாம் பாஸ் பண்ணீங்கல்ல ஸ்கூலில் காலேஜிலலாம், ஏன் வாழ்க்கையே பாஸ் பண்ணிட்டு போகிறீங்க? என்ன நடந்துச்சு உங்களுக்கு? எங்கே மிஸ் ஆனீங்க லைஃப்பில்? ஒரே விஷயந்தான், திரும்ப திரும்ப நீ ஜெயிச்சியா தோத்தியா, சொந்த வீடு வாங்கிட்டியா வாங்கலையா, உன் லவ் மேரேஜ் சக்ஸஸா ஃபெயிலியரா, இப்படியே கேள்வி கேட்டு எல்லாருக்கும் லைஃப்பில் ஜெயிச்சா தாண்டா லைஃப்ங்கிற மாதிரி ஒரு பிரெயின் வாஷ் இருக்குது. அது ஸ்கூலில் ஆரம்பித்து காலேஜில் போய், கம்பெனியில் போய், அரசியலில் போய், குடும்பத்தில் போய் எல்லாத்தையும் பரவிட்டு இருக்கு. யாரோ ஒரு மன்னர் ஜெயிச்சாருன்னா எத்தனை பேர் செத்தாங்க அந்த சிப்பாய்கள்? எந்த மதம் ஜெயிச்சது? எத்தனை பேர் குண்டு வெடிப்பில் சாவுறாங்க? கேட்டால் ஒரு மதம் ஜெயிக்கிறது யாராவது கண்ணால் பார்த்துருக்கீங்களா? அதுக்கு தான் நோ கேஸ்ட் நோ ரிலிஜன் சர்டிஃபிகேட் இந்த படத்தில் நாங்கள் சொன்னோம். என்னைக்காவது ஒரு மதம் நின்று நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டேன்? இல்லை. உங்கள் மனசுக்குள்ள ஜாதி ஜெயிக்குது, மதம் ஜெயிக்குது. எங்கே ஜெயிச்சது அது? எங்கே தோத்தது அது? என்னைக்கும் ஜாதியும் ஜெயிக்கல, மதமும் ஜெயிக்கல. விளையாடுறாங்க எல்லாரும். பிரெயின் வாஷ், மாஸ்டர் பிரெயின் வாஷ். இதை உடைக்கணும். யார் உடைக்கணும்? ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அவங்க யோசிக்கணும். ஸ்கூல் நல்ல மாணவர்களை மட்டும் உருவாக்குற இடம் இல்லை, நல்ல மனுஷங்களை உருவாக்குற இடமா இருக்கணும். இன்னைக்கு ட்ரக் அடிக்டாக இருக்கிறவங்க, பைக்கில் ஆக்சிடென்ட் ஆகிறவங்க, பொண்ணுங்களை கொலை பண்ணுறோம், எல்லாரும் ஸ்கூலில் இருந்தால் கிளம்பி வந்திருக்காங்க. அப்போ ஸ்கூலில் என்ன சொல்லி தர்றோம்? இந்த கட் ஆஃப் மார்க் வாங்கிடு, உன் லைஃப் சூப்பர். இந்த கிரேடு வாங்கிடு, உன் லைஃப் சூப்பர். அப்புறம் ஐயோ என் பையன் பைக் மோதி செத்து போயிட்டான், என் பொண்ணை ஒருத்த அட்டாக் பண்ணிட்டான், இவன் சூசைட் பண்ணி செத்து போயிட்டான். இப்படியே சோக கதை பாரதை நிறுத்துங்க. நோ சென்டிமெண்ட். இனிமே திங்க், பிரில்லியண்டாக இருங்க. எமோஷனல் இன்டெலிஜென்ஸாக வாழ்கிறதுக்கு தான் இந்த படம் ஆரம்பிச்சிருக்கோம், இந்த படம் எடுத்து விட்டுருக்கோம். எத்தனை விதமான மாற்றங்கள் இது உருவாக்குது. எத்தனை தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த படம் பார்த்து, எனக்கு ஒன்றும் இல்லை சார், இந்த படம் பார்த்தேன் எனக்கு சூசைட் ஆசை போயிருச்சுன்னு சொன்னால் அதுதான் 10 கோடிக்கு சமம். டீச்சர்ஸ் இன்டராக்ட் பண்ணக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸாக பழகணும்னு சொல்லியிருக்கீங்க. பியூட்டிஃபுல் மெசேஜ். அந்த ப்ரெஷர் ஆஃப் ஆனாலுமே ஒரு ரிலாக்ஸேஷன் வந்துடும். இது கிளாஸ் 1லேருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா? கிளாஸ் 1, ஆமாம். இப்போ கூட எல்கேஜி யூகேஜிலேருந்து நிறைய பாடங்கள், படிப்பு. அப்புறம் ஸ்லோ மோஷனில் அழுகிறது, அப்பா அம்மா குழந்தை ஜெயிச்சிருச்சு தோத்துருச்சின்னு சொல்லி அழுகுறது. அப்புறம் நீ அம்மா எப்படியாவது அவ்வளோ மாதிரி நல்லா வந்துடும் இன்னொருத்தங்களை கம்பேர் பண்ணி சொல்கிறது. இது சைல்டுலேருந்தே ஆரம்பிக்கிறாங்க.
சார் ப்ரெஷர் வந்து கிளாஸ் 6ல இருந்து பில்டப் பண்றாங்க சார். இந்த கோ எஜுகேஷன் தனியா பிரிச்சு விடுறாங்க. ஆ. அது பிரிக்காம ஒண்ணா பண்ணாலே இன்னும் ஈஸி ஆயிடுமா லைஃப்? கோ எஜுகேஷனால நிறைய சால்வ் ஆகுன்னு நினைக்கிறீங்களா? நினைக்கிறேன் நான். கண்டிப்பா. கரெக்ட். பெண்களை பத்தின ஓப்பனா விட்டுடலாமே. இல்ல பெண்களை பத்தின பிரமிப்பு அகலன் பண்ண பெண் தோழியா இருக்கணும். பெண்களை நல்லா புரிஞ்சுக்கணும். அனாட்டமி, கெமிஸ்ட்ரி இது மூலமா பெண்ணை சரியா புரிஞ்சுக்கிறது இஸ் கரெக்ட். அது தனியா பாய்ஸ் ஸ்கூல்ல படிக்கிறவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க, கோ எஜுகேஷன் படிக்கிறவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. அது வந்து பேசிக்கா எது மேலேயும் பிரமிப்பு இருக்கக்கூடாது சார். பங்களா கட்டணும், இந்த பொண்ணை காதலிச்சிடணும், இந்த பொண்ணு கிடைக்கலன்னா நம்ம லைஃப் அவ்வளோதான், இந்த பிரமிப்பே இருக்கக்கூடாது. லைஃப் இஸ் வெரி சிம்பிள், ரொம்ப ஈஸி. ப்ரெஷர் வேண்டாம். ப்ரெஷர் வேண்டாம், ஸ்ட்ரெஸ் வேண்டாம். இல்ல ஆக்சுவலா நெகட்டிவ் பரப்புறோன்னு தெரியாமலே நெகட்டிவ் பரப்புறாங்க. அதான் அந்த கதை. இப்போ வெற்றிக்கு 7 படிகள், நீ வாழ்க்கை சிகரத்தை தொட்டு பார். கதைக்கு இல்ல, நிறைய புத்தகம் பார்த்தேன். ஒரு லைப்ரரிக்குள்ள போனா வெற்றி அடைகிறதுக்கு வழிகள் ஒரு 30 புக் இருக்கு. அப்ப பாக்குறவன் என்ன நினைப்பா, வெற்றி அடைஞ்சா மட்டும்தான் சொசைட்டில மரியாதை அப்படின்னு நினைச்சு அவன் எதையோ ஒன்று படிக்கிறான். அவன் முன்னாடியே ஒரு கேன்டீன் சமைச்சு, அதாவது எனக்கு தெரிஞ்சு கேன்டீன் வச்சு நடத்தி சம்பாதிச்சிட்டு ஒரு பையன்கிட்ட இன்னொரு பையன் போய் விஸ்காம் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் கேட்குறான். அவன் முதலாளி ஆயிட்டான். அவனுக்கு தெரிஞ்ச தொழில அவன் பெருசா வந்துட்டான். இவன் ஊருக்கு பயந்து நம்ம இந்த டிகிரி வாங்கினாதான் லைஃப், அந்த டிகிரி வாங்க. நான் சொல்றது என்னன்னா, இயல்பா எது வந்தாலும் ஓகே. உங்களுக்கு டாக்டர் படிக்கிறதுக்கான இயல்பு இருக்கா, நேச்சர் பை நேச்சர் நீங்க டாக்டர் தான் படிக்கணும். ஆனா நம்ம எல்லாரையும் டாக்டராக்க ட்ரை பண்றோம். அதான் நான் சொன்னேன், ஒரு டாக்டருக்கு பிளம்பர் வேணும், கார்பெண்டர் வேணும், எலக்ட்ரிஷியன் வேணும், எல்லாரும் வேணுமே. ஏன் எப்போ பார்த்தாலும் மெடிக்கல் சீட் ரிசல்ட் வருதுன்னா அவ்வளோ ஒரு பேனிக், அப்படி ஒரு ட்ராமா. டாக்டர் ஆளுன்னா என்ன, அதான் அவங்க வந்து பெருமை. டாக்டர் ஆனா ஒரு புகழ், ஒரு கௌரவம். அதான் சொன்ன பார்த்தீங்களா யோகி பாபு டேல, பிபி நார்மலாக இருக்கணும். ஒரு நிமிஷம் தள்ளிங்க. யார் ஃபோர்ஸ் பண்றாங்க? ஆமா, என்ன அவங்க என்ன ஆக்சுவலா அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ற, ப்ரெஷர் பண்றன்ற பிளான்ல செய்யல. அவங்களோட நம்பிக்கை என்னன்னா, இப்படி ட்ரெஸ் பண்ணாதான் டீசென்டான ஜென்டில்மேன், இப்படி படிச்சாதான் அவன் லைஃப்ல செட்டில் ஆகணும். அவங்க ஒரு பிலீஃப்ல இருக்காங்க. இட்ஸ் ராங் பிலீஃப். நிறைய பேர் எஜுகேஷன் அப்போ இப்போ பாத்தீங்கன்னா ஆமா, இன்ஸ்டிடியூட் இப்போ பாத்தீங்கன்னா முன்னாடியை விட கல்விங்கிறது ஒரு வியாபாரமா நெருங்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் ஆச்சு? ஒரு ஹைப் கிரியேட் பண்றாங்க. இந்த மாதிரி காலேஜில் படிச்சாதான் உங்களுக்கு ஃபியூச்சர் இருக்கும். அந்த நான் என்ன சொல்றேன்னா, இந்த படத்துல சொல்ல வர்றது மைண்ட் செட் ஆஃப் சக்சஸ். ஆமா, அம்மன்ங்கிறது இல்ல நான் சொல்றேன், ஜாதி, நான் படத்தை டைலாக் வச்சிருக்கேன் பாருங்க, நோ கேஸ்ட் நோ ரிலிஜன், எல்லாம் ஒன்னா இருங்க. நீங்க அல்லாஹ் கும்பிடுறீங்க, கிறிஸ்துவ கும்பிடுறீங்க, அம்மனை இருங்க, சொல்லி முடிச்சிடறேன். அம்மனை கும்பிடு, யாரை வேணா கும்பிட, ஒன்னா இருங்க. நோ கேஸ்ட் நோ ரிலிஜன். புரியல? ஆமா ஆமா. எது அம்மன் சிலையா? கண்டிப்பா. ஏன்னா அந்த படத்துல வந்து ஒரு பிரேயர் வைக்கிறோம். இப்போ பிரேயர் யார்ட்டையாவது வைக்கணும். கடவுளுக்கு எதிரான படம். நான் கூட ஒரு டைலாக் வச்சிருக்கேன், நாத்திகத்தை உருவாக்குனது கூட கடவுள் தான் ஒரு டைலாக் வச்சிருக்கேன். ஓகே, இல்ல சிலைங்கிறது ஒரு பிரேயர் சக்சஸ் ஆச்சு. நீங்க ப்ரே பண்ணுங்க சக்சஸ் ஆகும்னு சொல்றேன். அது ஜீசஸ் சிலையை காட்டலாம், ஏதாவது புத்தர் சிலையை கூட காட்டலாம். படத்துல நாங்க வந்து துர்கை அம்மன் சிலைக்கு கும்பிட்டதால அவங்களுக்கு நன்றி சொல்ற மாதிரி வச்சிருக்கோம். So in the film no caste no religion, yeah, let me bring it up. No caste நாங்க சொல்றோம். ஆமா, caste பார்க்க கூடாது, religion பார்க்க கூடாது. ஆனா எல்லாருக்கும் ஒரு ஒரு பிலீஃப் இருக்குல்ல. நாங்க வந்து ரிலீஜன்ஸை மதிக்க வேண்டாம்னு சொல்லல. எல்லா சாமியும் இருக்கு. தேர் இஸ் அம்பாள், தேர் இஸ் ஜீசஸ், தேர் இஸ் அல்லா, தேர் இஸ் புத்தா, தேர் இஸ் மகாவீரா. we respect everything, okay? So நாங்க ஒன்றும் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி we had personally believed in Durgai Amman, so last song was dedicated to Durgai Amman. I think இதை நீங்கள் நல்லா கான்ட்ரவர்சியாக எடுத்துக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். I think there's 90% of good things are there. It's full of film, full of 90% of good things are there. அதில் பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லைன்னு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். யா, ஸோ யா,
எல்லாமே நம்மளோட இது டு டெலிங் ஒரு அவ்வளோ ஹையாக வந்து படித்த ஒரு பிரின்சிபல் வந்து இப்படி எழுதுவாங்களான்னு கேட்குறீங்க. எஸ், ஐ திங்க் படிப்பை மட்டும் ஒருத்தவங்க பிரெயினை ஷார்ப் பண்ணாதுன்னு நான் பர்சனலி பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா வந்து படித்தவங்க எல்லாருமே வந்து உருப்பட்டுட்டாங்க, படித்தவங்க எல்லாருமே எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு நான் இது வரைக்கும் எங்கேயும் கேட்டதில்லை. படிக்காத காமராஜர் வாஸ் அ சிஎம், எல்லாம் படிக்காதவங்க தான். ஹி ஸ்டடி டில் ஒன்லி 4th ஸ்டாண்டர்ட் அண்ட் நிறைய தமிழ்நாடுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் எல்லா பேரண்ட்ஸும் உங்கள் கிட்ஸ் கிட்ட வந்து படின்னு சொல்கிறத விட படிக்கிறத ஒரு ஃபன் வே ஆஃப் டு லேர்ன். கிட்ஸுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சொல்கிறீங்கன்னா கூட அது ஒரு நல்ல விஷயமா சொன்னேன்னா அவங்க நல்லா எடுத்துப்பாங்கல்ல. ஸோ படிக்கிறத கூட ஃபோர்ஸ் பண்ணாமல், ஒரு சாப்பாடு ஊட்டுறதா இருந்தால் கூட அதை ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணாமல் பண்ணேன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிட்ருவாங்க. நீங்கள் அதை ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணால் தானே நல்லா இல்லாமல் போகிறது. ஸோ படிக்கிறது கூட அப்படி தான். ஸோ ஐ திங்க் எஜுகேஷன் வந்து நிறைய ஸ்கூலில், நாட் ஆல் த ஸ்கூல்ஸ் ஐம் பிளேமிங், சம் ஸ்கூல்ஸ் ஆர் நாட் ஸோ குட். அங்கேருந்து தான் வந்து கம்பேரிசன் ஆரம்பிக்குது, ஈகோ ஆரம்பிக்குது, எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஸ்கூல். அதான் படத்துலையும் சொல்லியிருக்கோம், ஒரு எந்த விஷயம் நடக்குதோ அது ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிக்குது. ஒரு ஸ்கூல் வந்து நாட் கிரியேட்ஸ் அ சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட் பட் அ ஹியூமன் பீயிங் டூ. ஸோ எல்லாம் இந்த கொலை குத்து பண்ணவங்க இல்லை நிறைய நல்லது பண்ணவங்க லைக் ரத்தன் டாட்டா எல்லாருமே வந்து ஸ்கூலில் படித்து தானே வந்தாங்க. ஸோ ஐ திங்க் ஸ்கூல் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். எனி பிரின்சிபல், எனி டீச்சர்ஸ் ஆர் எனி பேரண்ட்ஸ், ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே கூட நிறைய இது பண்ணுறவங்க இருக்கீங்க. இந்த படத்தை பார்த்து குட் திங்ஸை கற்றுக்கிட்டு குட் திங்ஸ் எடுத்துகிட்டு போங்கன்னு தேங்க்ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வித்யாதரன் சார். ஐ would love to say this is my first project I worked with such a societal theme. நான் பெருமையாக சொல்லிப்பேன். அண்ட் டு மை சிஸ்டர் டூ, பிகாஸ் அவங்க வந்து என் கூட ஒர்க் பண்ணப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஆல் மை கோஸ்டார்ஸ், ஐ ஹவ் அட்மையர்ட் தெம், தே ஹவ் டன் தேர் பெஸ்ட். படத்தை பார்க்கும்போது யாருமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்கன்னு சொல்லவே முடியாது. Because when I saw everyone in screen, எனக்கு ரொம்ப ஹாப்பி இருந்துச்சு. how good they can be இல்லை. ஸோ ஃபிலிம்லேயும் நிறைய குட் பாயிண்ட்ஸ் இருக்குது, வந்து பாருங்கள். That's all I could say. Thank you to the God also. நான் வந்து very religious person. So now I would say stand and say Hare Krishna. நான் ஒன்றும் வந்து ரிலீஜியஸ்க்கு எதிராக யாருமே பேசாதீங்க. ஏன்னா there is something more than everyone. There is God. So I think I'm not against the atheist. But most atheists is also created because there is someone called God. And யாருமே காடோட பேரில் தப்பு பண்ணக்கூடாது. ஸோ நிறைய இது இருக்குது, இந்த வெற்றி தோல்வி, ஈகோ, கம்பேரிசன், and take it as experience and contribution. Come and see the film. Thank you so much for everyone here standing and to myself. Thank you. I'm going to go to 10th standard. Yeah. எங்க பாஸ் any yeah. நிறைய டேக் அவேஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஆக்சுவலி நான் சொல்ல நினச்சது எல்லாமே இங்களும் சொல்லிட்டாங்க. பட் ஐ வாண்ட் டு சே ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் மை பேரண்ட்ஸ் பிகாஸ் அவங்க சப்போர்ட்னால தான் நான் இந்த அளவுக்கு நிற்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஆர்கே வித்யாதரன் டைரக்டர் சார். அண்ட் இந்த படம் இதுக்கு முன்னாடி நான் வந்து கம்பேர் பண்ணுறது, நெகட்டிவாக யோசிக்கிறது, அது இதுன்னு நிறையா வந்து பண்ணிகிட்டே இருப்பேன். ஆஃப்டர் திஸ் மூவி எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, ஏன் கம்பேர் பண்ணக்கூடாது, ஈகோ இருந்தால் என்ன, ஈகோ இல்லாமல் நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணால் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஈகோன்றது வந்து அந்த ஈகோன்றது ஒருத்தங்களை அழிக்குது. பிகாஸ் கம்பேர் பண்ணுறது வந்து ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா, அது பண்ணுறதுனால பேரண்ட்ஸுக்கும் அது வந்து ப்ளஸ் கிடையாது, சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது வந்து ப்ளஸ் கிடையாது. கம்பேர்ன்றதுன்னு வந்து அது ஒரு அடுத்தவங்களை வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி நான் சொல்கிறேன். பிகாஸ் நீ நல்லா படிக்கிற, நீ ஏன் இவ்வளோ மார்க் வாங்குற, நீ ஏன் இவ்வளோ வாங்க மாட்டேங்கிற, அவ்வளோ மாதிரியே நீ பண்ணுன்னு நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் ஷி ஆல்சோ சைட். ஸோ இந்த பேரண்ட்ஸ் வந்து சில பேரண்ட்ஸ், நான் சொல்கிறது எல்லா பேரண்ட்ஸையும் இல்லை, சம் பேரண்ட்ஸ் ஆர் ஃபோர்ஸிங் தி கிட்ஸ். பிகாஸ் நீ இதை பண்ணுனா நீ இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுறது. ஆனால் என்னோட பேரண்ட்ஸ் வந்து அப்படி கிடையாது. தே குட் நாட் ஃபோர்ஸ் மீ, உனக்கு என்ன வருதோ அதை பண்ணு. ஸோ அதுதான் பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு என்ன வருதோ அதை பண்ண விட்டுருங்க. ஏன்னா ஃபோர்ஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை கம்பேர் பண்ணி பேசுறதுனாலையோ கிட்ஸ் வந்து சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது. அவங்க அதனால எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க, அதனால சூசைட் பண்ணிப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இந்த காலத்துலேயே சின்ன சின்ன ஒரு விஷயத்துக்குலாம் ஹியூஜ் டிசிஷன் நிறைய எடுக்கிறாங்க, லைக் தனிஷ்கா சொன்ன மாதிரி. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா,
இந்த படத்துல நிறைய கத்துக்கலாம். அதாவது நெகட்டிவா யோசிக்கிறவங்க, ஈகோ பிடிச்சி அலையிறவங்க, பொறாமப்படுறவங்க, கம்பேர் பண்ணிக்கிறவங்க, இந்த மாதிரி படத்தை வந்து பார்த்து இது நம்ம ஏன் இப்படி நம்ம பண்றோம், இதை சரி பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த படத்தை பார்த்து நீங்க கண்டிப்பா கத்துக்கலாம். இட் குட் பி. ஹாய் அண்ட் தேங்க்யூ. ஸோ இந்த படம் வந்து எனக்கு ஆக்சுவலி இந்த கேரக்டர் ஒரு பேயாக பண்ணியிருக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் இட் வாஸ் அ ரியலி குட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் என் மூலமாக இந்த உலகத்துக்கு ஒரு மெசேஜ் போகுது அப்படின்ற போது என் கான்ட்ரிபியூஷன் நினச்சி எனக்கு ஐம் ஆக்சுவலி ப்ரவுட் ஆஃப் தட். அண்ட் இந்த படம் வந்து எப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல் மெசேஜ் வித் ஃபன் என்டர்டெயின்மெண்ட். ஸோ ப்ளீஸ் டூ கம் அண்ட் வாட்ச் இன் த மூவி இன் த தியேட்டர்ஸ் அரவுண்ட் யூ. டுமாரோ இட்ஸ் ரிலீஸ். ஸோ ப்ளீஸ் கம். தேங்க்யூ. அதுதான் இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். சிகரெட் பிடிச்சா டென்ஷன்லேருந்து ரிலாக்ஸ் ஆகிறோன்னு ஒரு கான்செப்ட் தெரியுங்களா? இப்படி தான் பிலீஃப். இது குச்சா ரிலாக்ஸ் ஆகிடுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஐசியூவில் இருமும்போது என்ன ரிலாக்ஸேஷன்? ஸோ இங்கே பல பிலீஃப் எப்படி தெரியுமா இருக்குது? உங்களுக்கு சுகம் கொடுக்குற மாதிரியே நம்பிக்கைகள் இருக்குது. அது வேதனை வரும்போது கிட்ட எவனும் இருக்க மாட்டான். ஆனால் மாஸ்டர் பிரெயின் வாஷ் என்ன நடக்குது? இதை குடிங்க சூப்பராக இருப்பீங்க, இதை குடிங்க ரிலாக்ஸாக இருப்பீங்க, இப்படி இருந்து சந்தோஷமாக இருக்குன்னு ஒரு பிரெயின் வாஷ் நடந்துட்டு இருக்கு. அதுலேருந்து ஸ்கூல்லேருந்து முழிச்சுக்க ஆரம்பிக்கணும். லாங் டேர்ம் எது எனக்கு பெனிஃபிட்? சிகரெட் குடிக்கிறதா இல்லை மைண்டை நானே ரிலாக்ஸாக வச்சுக்கிறதா? செல்ஃப் மோட்டிவேஷன், செல்ஃபாக நல்லா திங்க் பண்ணுறது. ஏன்னா யாராவது ஒரு கண்டினியூஸாக இருமுற ஒரு மகனை ஒரு அம்மா எப்படி பார்ப்பாங்க? அந்த அம்மாவோட கண்களை பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் சாதாரணமாக இருமிடுவீங்க, ஆனால் அந்த அம்மாவோட கண்ணில் எவ்வளோ ஒரு கண்ணீர் வரும். ஆனால் ஐசியூவில் அம்மாவை கூட விட மாட்டாங்க. உள்ளே போகக்கூடாதுங்க, பையனை பார்க்கக்கூடாதும்பாங்க. அதான் நான் சொல்லியிருந்தேன், உங்கள் பையன் உங்களுக்கு பிபி நார்மலாக இருக்கணும், சுகர் நார்மலாக இருக்கணும். ஆனால் பசங்க மட்டும் அப்நார்மலாருன்னு சொன்னால் அவன் ஏதோ டென்ஷனில் போய் ஐசியூவில் போனதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் என் பையன் நார்மல் ஆகிடுவாங்களா, என் பையன் அப்போ நார்மலாக இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஏன் எல்லாரையும் அப்நார்மலாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்? தி பெஸ்ட்டுங்கிற வார்த்தையை முதல்ல குறைங்க. அப்நார்மல், நீ ஒரு எக்ஸ்ட்ராடினரி, நீ ஒரு சூப்பர், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இது 10 பேருக்கு ஓகே, 90 பேர் லைஃப் காலி ஆகிட்டு இந்த வார்த்தைகள்னால, இந்த நம்பிக்கைகள்னால. அவனுக்கு ஏதோ ஒன்று நல்லா தெரியுது, ரிலாக்ஸாக இருக்கிறான். அவன் லைஃபை கெடுக்கிறோம் பல வார்த்தைகளை யூஸ் பண்ணி. வேர்டோ புக்கோ கான்செப்டோ தத்துவமோ நல்ல ரீஅனலைஸ் பண்ணணும். எழுதி வச்சுக்க பல புத்தகங்களை ரீஒர்க் பண்ணணும். பல வரலாறை திரும்ப பார்க்கணும். வெற்றி கொடியை நாட்டினார் அந்த மன்னர்னா எதுக்கு அவர் படையெடுத்தாரு? ஏதோ ஒரு நாட்டு ராணியை பார்த்துட்டு இருக்கிற சிப்பாயெல்லாம் தூண்டி விட்டுருக்காரு, அந்த நாட்டுக்கு போய் படையெடுப்போன்ட்டு. அந்த ஒரு ராஜாவோட ஈகோவுக்கு எத்தனை சிப்பாய்கள் தளபதிகள் செத்தாங்க. இப்படித்தான் ஒரு 10 பேரோட பேராசைக்கு 10,000 பேர் செத்துட்டு இருக்கா, 10 லட்சம் பேர் செத்துட்டு இருக்காங்க. ஏன் சாகுறேன்னே தெரியாம சாகுறாங்க. யோசிக்க டைம் இல்லை. காலைல ஆனால் ரீல்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுது, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், பிரெயின் வாஷ் போயினே இருக்குது. ஸோ இந்த யோசிக்கவே விட முடியாமல் போயிட்டு இருக்குதால ஸ்கூல்ல இருந்தால் முழிச்சுக்கணும், ஸ்கூல்ல இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும். எஸ், அதனால இந்த நாளைக்கு மே 23 இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் தியேட்டரில் படம் பாருங்கள். என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். என்டர்டெயின்மெண்ட்டோட உங்களுக்கு உங்கள் மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். சேஞ்ச் பண்ணுறதை விட ஒரு அவேர்னஸ், ஓ இப்படி யோசிச்சு லைஃப்பில் இருக்கலாமே அப்படிங்கிறதுக்கு ஒரு ட்ரை பண்ணியிருக்கோம். அதையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைஃபே என்டர்டெயின்மெண்ட். 3 மணி நேரம் சினிமா என்டர்டெயின்மெண்ட் வேறு, உங்கள் மொத்த லைஃப் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் அதுக்குள்ளே ஒளிஞ்சிட்ருக்கு. அதை கேட்ச் பண்ணுங்க. அதை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் பூரா என்டர்டெயின்மெண்ட், எல்லா நேரமும் சினிமா பார்க்குற மாதிரி ஜாலியாக இருக்கலாம். இதுதான் எங்களுடைய மேஜர் மெசேஜ். ஸோ இந்த சந்திப்புக்கு ஏற்பாடு செய்த அனைவருக்கும் வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதை நல்லபடியாக நாங்கள் சொல்கிற தகவல்களை, சில நல்ல ரைட் இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேருங்க. நல்லா ஹைப் கொடுங்க. எப்போவுமே பிரமிப்பு தான் ஃபஸ்ட்டு ஜெயிக்குது. இந்த படமா அப்படிங்கிற பிரமிப்பு தான் ஜெயிக்குது. ஆனால் அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே எம்டினஸ் இருக்குது, நிறைய பேருக்கு வெறுமை இருக்குது. நான் அந்த வெறுமையை போக்குற ஒரு பிரமிப்பை இந்த படத்து மூலமாக உருவாக்க விரும்புகிறேன். ஸோ என்னை பிரமிக்க வைக்கிற மாதிரி என்னுடைய ஆடியன்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே இருந்தாலும் பாருங்கள், இந்த படத்தை கொண்டாடுங்க.